இன்னைக்கு ஃபிக்ஸ்டு ப்ரிப்போசிஷன் டே 2. டே 1 வந்து ஃப்ரம் அப்படிங்கிறது வச்சு பார்த்தோம். இப்போ டே 2 வந்துட்டு நான் லாஸ்ட் இது பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துட்றேன். இதில் என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு பாருங்க. கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இந்த ஃபிக்ஸ்டு ப்ரிப்போசிஷனில் வந்து நம்ம சரியா இல்லை, நமக்கு பெருசாக அதில் ஒரு நாலேஜ் இல்லை அப்படின்னு டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. சில இதுக்கு வந்து அர்த்தம் தெரியுற மாதிரி இருக்கு. பட் ஆனா பார்த்தா டெக்னிக்கலா ஸ்டாண்டர்டா வந்து கிராமட்டிக்கலி அது தப்பா இருந்திருக்கு. ஒரு எரர்ல இப்படி குடுக்குறாங்கன்னா, அது ஒரு எரர். பட் பேசும்போது லோக்கலா பேசும்போது நம்ம சில இத தப்பா தான் நெறைய பேசுறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு 3 எக்ஸாம்பிள் தான் இது. தே ராப்ட் த கம்பெனி ஃபார் 2,000,000. இதுல என்ன தப்பு இருக்கு? அ சரியான வார்த்தை என்ன வரணும் அப்படிங்கிறத யோசிங்க. ப்ரிபோசிஷன் எரர் தான். அவர் நியூலி பாட் ஹவுஸ் இஸ் எம்ப்டி டூ ஃபர்னிச்சர். இது பார்த்தா என்ன தோணுது? ஃபர்னிச்சருக்காக எம்ப்டியா இருக்கா? டூ ஃபர்னிச்சர்னா என்ன? அப்ப அங்க என்ன வரணும்? அப்புறம் ஷீ சீம்ஸ் டெஸ்டிடியூட் வித் ஆர்டினரி ஹியூமன் ஃபீலிங்ஸ். முதல்ல இப்போ டெஸ்டிடியூட்னா என்னன்னு தெரியாது. சரி நான் சொல்லிடுறேன். டெஸ்டிடியூட் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு. இது வந்து என்னன்னா இல்ல அப்படிங்கிற ஒரு மீனிங். இல்ல, இல்லாத அப்படிங்கிற மீனிங். காலியான, இல்லாத இந்த மாதிரி மீனிங். இப்போ இது புரிஞ்சிருச்சு. இதை வச்சு உங்களால ஆன்சர் சொல்ல முடியுதான்னு பாருங்க. இல்லைன்னா நம்ம ஃபிக்ஸ்டு ப்ரிப்போசிஷன் படிக்கணும். So they robbed the company of 2,000,000. Our newly bought house is empty of furniture. She seems destitute of ordinary human feelings. இப்போ என்னன்னா ஏன் 2 மில்லியனுக்காக அந்த கம்பெனியை ராப் பண்ணாங்கன்னு சொல்லக்கூடாதா அப்படின்னா இப்போ தே ஸ்டோல் 2,000,000 ஃப்ரம் த கம்பெனி அப்படிங்கிறது வேற. பட் இந்த கான்டெக்ஸ்ட்ல இந்த ராப் அப்படிங்கிறது ஒரு வேர்பா ஆக்ட் ஆகும்போது மேக்ஸிமம் டெக்னிக்கலி ஆஃப் அப்படிங்கிறது தான் கண்டினியூஷனா வரணும். பிகாஸ் திஸ் இஸ் அ ஃபிக்ஸ்டு ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிறாங்க. தே ராப்டு தி கம்பெனி ஆஃப் 2,000,000. இந்த 2,000,000ஐயும் அந்த ராபையும் கனெக்ட் பண்ற ஒரு ப்ரிப்போசிஷனா ஆஃப் தான் டெக்னிக்கலி கரெக்டா இங்க. ஸோ ராப்ட் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸட் ப்ரிப்போசிஷன். அப்புறம் அவர் நியூலி பாட் ஹவுஸ் இஸ் எம்டி ஆஃப் ஃபர்னிச்சர். இப்போ இங்க எம்டி ஆஃப் அப்படிங்கிறது இல்ல அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி வித்தவுட், கம்ப்ளீட்லி வித்தவுட் அப்படிங்கிற மீனிங். அவர் நியூலி பாட் ஹவுஸ் இஸ் கம்ப்ளீட்லி வித்தவுட் ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது தான் எம்டி ஆஃப். ஸோ எம்டி டூன்லாம் வரக்கூடாது. எம்டி ஆஃப்ங்கிறது தான் ஃபார்முலா மாதிரி நமக்கு இது. அடுத்த சி ஷீம்ஸ் டெஸ்டிடியூட் ஆஃப் ஆர்டினரி ஹியூமன் ஃபீலிங்ஸ். இங்கே வந்து டெஸ்டிடியூட் ஆஃப்ங்கிறது லேக் ஆஃப் அப்படிங்கிற மீனிங். டெஸ்டிடியூட் ஆஃப்ங்கிறது லேக் ஆஃப் அப்படிங்கிற மீனிங்ல வருது. ஸோ ஃபீலிங்ஸ் வந்து இல்லை அவகிட்ட, பார்க்கறதுக்கு வந்து எதுவுமே இல்லாம ரொம்ப விரக்தியா இருக்கிறது, அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து டெஸ்டிடியூட் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப்க்கு இருக்கு. அதுல கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் எழுதிட்டு வந்திருக்கேன். அதாவது நான் எழுதிட்டு வரல மீன்ஸ் இந்த அபித் சாரோட புக்ல இருக்கிற ஒகேப்ஸ் பிளஸ் ஃபிக்ஸட் ப்ரிப்போசிஷன்ஸ் தான் படிச்சுட்டு இருக்கோம். இந்த புக்ல இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் இது, இதையாவது நம்ம படிச்சு வச்சுக்கலாம். கீழே எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, அது அப்புறம் பார்ப்போம். இப்போ வந்து எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட முடியுமா அப்படின்னா ஒவ்வொரு இதுல ஒவ்வொரு மாதிரி வருது. சிலது வேர்பா யூஸ் ஆகுறோம், நவுன்ல வரும்போது ஃபிக்ஸட் ப்ரிப்போசிஷனா ஆக்ட் ஆகுது, அட்ஜெக்டிவா இருக்கும்போது ஆக்ட் ஆகுது. நம்ம வந்து இது அட்ஜெக்டிவ் இது வேர்புன்னுலாம் படிக்க வேண்டாம். ஜஸ்ட் அந்த வார்த்தையை படிச்சுக்கலாம். அந்த சென்டென்ஸ்ல அந்த பொசிஷன்ல அது வரும்போது நம்மளால அதுக்கு வந்து கணிக்க முடியும். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் அப்ரெஸ்ட் ஆஃப். அப்ரெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு முதல்ல மீனிங் தெரியல. அப்ரெஸ்ட் அப்படின்னா அப்டேட்டடா இருக்கிறது, அப்டேட்டட் இல்லைன்னா இன்ஃபார்ம்டு, வேற என்ன சொல்றது, இன் டச் வித், இதெல்லாம் வந்து அப்ரெஸ்ட்க்கு மீனிங். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஐ லைக் டு கீப் அப்ரெஸ்ட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு டச்ல இருந்துட்டே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஐ லைக் டு கீப் அப்ரெஸ்ட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி. சர்டைன் அப்படின்னா உறுதியா சொல்றது. ஷீ இஸ் சர்டைன் ஆஃப் ஹெர் செல்ஃப் அண்ட் ஹெர் சாய்ஸஸ். அவ பத்தியும் அவ சாய்ஸ் பத்தியும் அவ ரொம்ப உறுதியா இருக்கா. உறுதி அப்படிங்கிற ஒரு மீனிங் சர்டைன் அப்படிங்கிறது. ஸோ சர்டைன் ஆஃப் அப்படின்னு தான் வரணும். சர்டைன் ஃபார் உறுதி அவளுக்காக அப்படின்னு வராது. அவ உறுதியா இருக்கா, அவளின் மேல் அவள் உறுதியா இருக்கா, அவ சாய்ஸஸின் மேல். அப்ப வந்து சர்டைன் ஆஃப் அப்படிங்கிறது தான் இங்க யூஸ் ஆகும். காக்னிசன்ட். காக்னிசன்ட் அப்படிங்கிறது வந்து அவேரா இருக்கிறது. aware of, cognizant of. He was cognizant of the truth. He was aware of the truth. அததான் cognizant of the truth அப்படிங்கிறாங்க. கான்ஷியஸா இருக்கிறது. என்னது? கான்ஷியஸ் ஆஃப் பீயிங் அ ரோல் மாடல் ஃபார் சில்ட்ரன்.
கான்ஷியஸ் அபவுட் த சரௌண்டிங்ஸ், அபவுட்டும் போடலாம், ஆஃபும் போடலாம். இந்த இடத்துல ஆஃப் தப்பு கிடையாதுங்கிறது நமக்கு தெரியணும். ஹீ இஸ் கான்ஷியஸ் ஆஃப் பீயிங் அ ரோல் மாடல் ஃபார் சில்ட்ரன். ஹோப்ஃபுல், ஹோப்ஃபுல்க்கு ஆஃபும் வரும், ஃபாரும் வரும். ஆனா ஆஃப் கரெக்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். வி ஆர் ஹோப்ஃபுல் ஆஃப் அவர் ஃபைனல் விக்ட்ரி. இப்போ இதை வந்து தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. வி ஆர் ஹோப்ஃபுல் ஆஃப் அவர் ஃபைனல் விக்ட்ரி. இப்போ வி ஆர் ஹோப்ஃபுல் ஃபார் அவர் ஃபைனல் விக்ட்ரி. எங்க ஃபைனல் விக்ட்ரிக்காக நான் நம்பிக்கையா இருக்கேன். என் ஃபைனல் விக்ட்ரியில நான் நம்பிக்கையா இருக்கேன் அப்படின்னு ரெண்டுமே யூஸ் பண்றாங்க. பட் ஆனா கிராமட்டிக்கலி ஸ்டாண்டர்டானது வந்து ஹோப்ஃபுல் ஆஃப் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்து ஹோப்ஃபுல் மாதிரியே தான் மைண்ட்ஃபுல் ஆஃப், ஷியர் ஆஃப். அப்சர்வன்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து அப்சர்வ் பண்றது, அதுதான். அப்போ எதை பத்தி அப்சர்வ் பண்ணுவோம்னா ஒரு விஷயத்தின் மேல் நம்ம அப்சர்வ் பண்றோம். அப்சர்வன்ட் ஆஃப் த அப்படின்னு தான் அங்க யூஸ் ஆகணும். அப்சர்வன்ட் ஃபார் அப்படின்னு வரக்கூடாது. கேர்ஃபுல்லா பண்றாங்க ஆஃப் த பாவர்ட்டி, ஆஃப் த சரௌண்டிங்ஸ். அப்சர்வன்ட் ஆஃப் த சரௌண்டிங்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மை அமெரிக்கன் ஃப்ரெண்ட் வாஸ் ஷார்ப்லி அப்சர்வன்ட் ஆஃப் அவர் பிரிட்டிஷ் கல்ச்சர். அவன் என்னோட அமெரிக்கன் ஃப்ரெண்டு என் பிரிட்டிஷ் கல்ச்சர் மேல அவன் ரொம்ப அக்யூரேட்டா வந்து நோட்டீஸ் பண்றான். ஆஃப் அவர் பிரிட்டிஷ் கல்ச்சர். மை அமெரிக்கன் ஃப்ரெண்ட் வாஸ் ஷார்ப்லி அப்சர்வன்ட் ஆஃப் அவர் பிரிட்டிஷ் கல்ச்சர். ஸோ அப்சர்வன்ட் ஆஃப். அடுத்த பெரிஃப்ட். பெரிஃப்ட் அப்படிங்கிறது லேக் அப்படிங்கிற மீனிங் தான் வரும். ஆல்ரெடி நம்ம மேல பார்த்தோம் இல்லையா, எங்க பார்த்தோம், டெஸ்டிடியூட் ஆஃப், அது வந்து லேக் ஆஃப்ங்கிற மீனிங் தான். கிட்டத்தட்ட பெரிஃப்டும் வந்து லேக் அப்படிங்கிற மீனிங் தான். ஸோ இங்க எழுதிடுறேன். அப்பனா டெஸ்டிடியூட் அப்படின்னாலும் லேக் ஆஃப் அப்படிங்கிற மீனிங்ல தான் வரும். பிஇஆர்இஎஃப்டி. பெரிஃப்ட் அப்படின்னாலும் லேக் அப்படிங்கிற மீனிங்ல தான் வரும். லேக்னா இல்ல அப்படிங்கிறது. அப்படி பார்க்கும்போது டிப்ரைவ், அப்ப டிப்ரைவ்டு அப்படிங்கிறது வந்து பறிக்கப்படுதல். இப்போ he claimed that he had been deprived of his freedom. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளா எழுதுறேன். He claimed that he had been deprived of his freedom. இப்போ ஆஃப்க்கு பதிலா ஃப்ரம்னு போட்டு பாருங்க. ஃப்ரீடத்துல இருந்து பறிக்கப்பட்டதா? ஏன்னா டிப்ரைவ்ட் அப்படிங்கிறது பறிக்கப்படுதல் அப்படின்னு அவன் சொல்றானா? ஃப்ரீடம் பறிக்கப்படுதல் அப்படின்னு அவன் சொல்றானா? இல்ல. அவனோட ஃப்ரீடம் ஃபுல்லாவே வந்து பறிக்கப்படுதுன்னு அவன் சொல்றான். ஃப்ரீடத்துல இருந்து பறிக்கப்படல. ஃப்ரம் அப்படின்னா லிருந்துங்கிற அர்த்தம் வரும். ஃப்ரீடமில் இருந்து பறிக்கப்படல, ஃப்ரீடம் பறிக்கப்படுது. டிப்ரைவ்ட் ஆஃப் ஹிஸ் ஃப்ரீடம்னு அவன் சொல்றான். கிளைம்டுன்னா சொல்றது, கூறுகிறது. அதான் he claimed that he had been deprived of his freedom. ஸோ deprived of அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபிக்ஸட் ப்ரிப்போசிஷன். deprived அப்படிங்கிறது பறிக்கப்படுதல் அப்படிங்கிற மீனிங். டி மிஸ் ஆயிடுச்சுங்க. டிவாய்டு அப்படிங்கிறது அதே தான், காலியான, இல்லாத, அதான் டிவாய்டு. இதுவுமே லேக்கிங் சம்திங், ஒண்ணுமே இல்ல அங்க அப்படிங்கிறது தானே வாய்டு, டிவாய்டு. இதெல்லாமே டிவாய்டு. டெஸ்டிடியூட் இப்பதான் பார்த்தோம். எம்டிங்கிறதுக்கு மேல பார்த்தோம்ல, எம்டி ஆஃப் அப்படின்னா கம்ப்ளீட்லி வித்தவுட் அப்படின்னு பார்த்தோம். லேக்கிங் ஆஃப் சம்திங், லேக் ஆஃப் ஸ்கில்ஸ், ஸ்கில்ஸ் பத்தல, லேக் ஆஃப் ஸ்கில்ஸ். அடுத்த ஷார்ட், ஷார்ட் ஆஃப் பிரெத், மூச்சு இது சொல்லுவோம், ஷார்ட் ஆஃப் பிரெத் அப்படின்னு சொல்லுவோம்ல அது. வாய்டு டிவாய்டு எல்லாம் ஒண்ணுதான். வாய்ட் ஆஃப், டிவாய்ட் ஆஃப் எல்லாம் ஒண்ணுதான். டெஃபிஷியன்சி சொல்லுவாங்க, விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கு, டெஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் டி. டெஃபிஷியன்சி ஃபார் விட்டமின் டிக்காக பற்றாக்குறைன்னு இல்லை, விட்டமின் டி பற்றாக்குறை, விட்டமின் டியில் பற்றாக்குறை. ஸோ டெஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் டி. பாசிட்டி அப்படின்னா ஸ்கார்சிட்டி, பத்தல, கம்மியா இருக்கு. இப்ப பாசிட்டி ஆஃப் மெடிசன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். பாசிட்டி ஃபார்னு போடுறோம், இல்லைன்னா வித்துன்னு போடுறோம் அப்படின்னா மெடிசின் உடன், வித்துனா உடன், மெடிசின் உடன் பற்றாக்குறையா இல்ல, ஃபார் மெடிசினுக்காக பற்றாக்குறையா இல்ல, மெடிசினில் பற்றாக்குறை. பாசிட்டி ஆஃப் மெடிசன், PAUCITY, பாசிட்டி ஆஃப் மெடிசன். இப்ப இதெல்லாம் வந்து ஒரு அட்ஜெக்டிவ்ஸா யூஸ் ஆகக்கூடிய இடத்துல வரக்கூடிய வார்த்தைகள். ஸோ இதை நமக்கு ஈஸியா தெரிஞ்சது எல்லாத்தையும் வந்து நான் அப்படியே டிக் பண்ணிட்டே வரேன். ரெட் கலர் யூஸ் பண்ணுவா.
ஓகே, ஈஸியா சொல்லிடலாம். சர்டன் ஆஃப், கான்ஷியஸ் ஆஃப், ஹோப்ஃபுல் ஆஃப், மைண்ட்ஃபுல் ஆஃப், ஷியோர் ஆஃப், லேக் ஆஃப், ஷார்ட் ஆஃப், இதெல்லாம் நமக்கு ஈஸியா ஞாபகம் வந்துரும். அப்ரெஸ்ட்னா அப்டேட்டடா இருக்கிறது. அப்ரெஸ்ட்னாலே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஞாபகம் வந்துடணும். அப்ரெஸ்ட் ஆஃப் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், அப்ரெஸ்ட் ஆஃப் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு. காக்னிசன்ட்னா அவேரா இருக்கிறது. காக்னிசன்ட்னா அவேரா. ஹி வாஸ் அவேர் ஆஃப் த திங்ஸ். ஹி வாஸ் காக்னிசன்ட் ஆஃப் த திங்ஸ். அப்புறம் அப்சர்வன்ட் அப்படின்னா ரொம்ப கவனமா ஒரு இதை பாக்குறது. இப்போ ஒரு விஷயத்துல நம்ம கவனம் இருக்கிறது. அப்ப அப்சர்வன்ட் ஆஃப். பெரிஃப்ட், டிப்ரைவ், டிவாய்ட், டெஸ்டிடியூட், இது எல்லாமே இல்ல, என்கிட்ட இருந்து புடுங்கிட்டாங்க. ஏன்னா டிப்ரைவ் அப்படிங்கிறது பறிக்கப்படுதல் அப்படின்னு பார்த்தோம். நம்ம கிட்ட இருந்து பறிச்சுட்டாங்க அப்படின்னா அது நம்ம கிட்ட இல்லைன்னு தானே அர்த்தம். கிட்டத்தட்ட அதுவும் லேக்கிங்கிற மீனிங்ல தான் வரும். ஸோ டிஸ்டிடியூட், பெரிஃப்ட், டிவாய்ட், வாய்ட், டிப்ரைவ் எல்லாமே இல்ல, லேக் ஆஃப் அப்படின்னு மீனிங். ஸோ லேக் ஆஃப் அப்படின்னு வரும்போது பெரிஃப்ட் ஆஃப், டிப்ரைவ் ஆஃப், டிவாய்ட் ஆஃப், டெஸ்டிடியூட் ஆஃப், எம்டி ஆஃப் அப்படின்னா என்னது? கம்ப்ளீட்லி வித்தவுட் அப்படின்னு பார்த்தோம். அவர் ஹவுஸ், மேல ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்த்தோம்ல. அவர் நியூலி பாட் ஹவுஸ் இஸ் எம்டி ஆஃப் ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது இஸ் கம்ப்ளீட்லி வித்தவுட் ஃபர்னிச்சர். அப்போ எம்டி ஆஃப்னா கம்ப்ளீட்லி வித்தவுட் அப்படின்னு. வாய்டு, டிவாய்ட் ஆஃப் எல்லாம் பார்த்துட்டோம். டெஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் டி இல் டெஃபிஷியன்சி, டெஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் டி, பாசிட்டி ஆஃப் மெடிசன், மெடிசினில் பற்றாக்குறை அப்படிங்கிறது. அடுத்து வேர்பா வரும்போது ஓகே, அப்ரைஸ்னாலும் அப்ரெஸ்ட்னாலும் கிட்டத்தட்ட ஒண்ணு மாதிரி இருக்கும். இதுவுமே இன்ஃபார்ம்ட் அப்படிங்கிற மீனிங். அப்ரைஸ் அப்படிங்கிறது. த பேரண்ட்ஸ் வேர் அப்ரைஸ்ட் ஆஃப் their சன்ஸ் இன்ஜுரிஸ். அவங்க பையனுக்கு அடிபட்டிருக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணப்பட்டார்கள். தி பேரண்ட்ஸ் வேர் அப்ரைஸ்ட் ஆஃப், இன்ஃபார்ம்ட் ஆஃப் அப்படிங்கிற மீனிங். அடுத்த அஷ்யூர், ஏன் எல்லாம் பாதி பாதியா இருக்கு? அஷ்யூர் அப்படின்னா ஒரு விஷயத்துல மேல அஷூரன்ஸ் கொடுக்கறது. அஷ்யூர்ட் ஆஃப் பிளேயிங், அஷ்யூரன்ஸ் ஆஃப் சம்திங், அஷ்யூர் ஆஃப். இன்ஃபார்ம் பண்றாங்க. ஆல்ரெடி மேல இன்ஃபார்ம்ட் ஆஃப் பார்த்தோம். அதுதான் அப்ரைஸ்ட் ஆஃப். அப்ப இன்ஃபார்ம்ட் ஆஃப். டைவஸ்ட். இப்ப டைவஸ்ட் அப்படிங்கிறதுக்கு டிப்ரைவ்ங்கிற மீனிங்கும் வரும் டைவஸ்டுக்கு. சொல்லப்போனா செல் ஆஃப், ஒரு இதை விக்கிறது. கம்ப்ளீட்டா அவங்க பலதரப்பட்டத்துல டைவர்ஸ் பண்ணி விடுறது. லைக் கோல்டுல கொஞ்சம் இதுல கொஞ்சம், அதையும் டைவர்ஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. செல் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த செல் பண்ணிட்டு வந்துடுறது, அதுல இருந்து வெளியில வந்துடுறது. இங்கேயும் டிப்ரைவ்டுங்கிறப்போ அவங்களோட சொத்து பறிக்கப்படுதல் அப்படிங்கிற மாதிரி. டைவர்ஸ்ட்ங்கிறது ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ்ல யூஸ் பண்ற ஒரு வார்த்தை. டைவர்ஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறது தான் வரும். டீஸ்பாயில் அப்படிங்கிறது திருடுறது, திருட்டு. த தீஃப், ஒரு எக்ஸாம்பிள் வேணா எழுதுறேன். த தீஃப் despoiled the old man of his belongings. The thief despoiled of his belongings. இந்த his old man ஐ குறிக்குது. அப்ப the thief despoiled the old man of his belongings. old man அவனுடைய belongingல திருடுறான் இந்த thief. அப்ப despoiled வரும்போது it is followed by of. நம்ம இப்படி யோசிப்போம். The thief despoiled the old man for his belongings. அவனுடைய belongingsக்காக திருடுனா அப்படின்னு. இல்ல, despoiled அப்படிங்கிறது ஓல்டு மேனுடைய பிலாங்கிங்ஸில் திருடப்படுகிறதுங்கிற மாதிரி வரும். இது எனக்கு கரெக்டா சொல்ல தெரியலையே. எப்படி எனக்கு ஒரு மாதிரி புரியுது, பட் எனக்கு சொல்ல தெரியல. த தீஃப் despoiled the old man of his belongings. இதுக்கு நான் வேற ஒரு ஈஸியான எக்ஸாம்பிள் ஏதாவது தேடி இப்போ பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதுக்கு நான் இது பண்றேன். தேர்டு ஃபிக்ஸ்டு ப்ரிப்போசிஷன் பார்க்கும்போது இது ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போதைக்கு படிச்சுக்குவோம். டைவஸ்ட் ஆஃப், டீஸ்பாயில் ஆஃப். ராப்ங்கிறதும் திருட்டு தான். ராப் ஆஃப், ஸ்ட்ரைப் ஆஃப், இதெல்லாம் வேர்பா வரும்போது. ராப் அண்ட் ஸ்ட்ரைப்புக்கு கீழே எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபைனலா எல்லா வார்த்தையும் ரிவிஷன் பண்ணும்போது மண்டையில் நல்லா நிற்கும். இப்போ நவுன் அப்படிங்கும் போது டெர்த், இதுவுமே லேக் அப்படிங்கிற மீனிங் தான். டெர்த், ஷார்டேஜ். இப்போ டெர்த் அப்படிங்கிறது இப்போ ஹச்ஆர் மேனேஜர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க தட் தேர் இஸ் அ டெர்த் ஆஃப் டேலண்டட் கேண்டிடேட்ஸ்னா லேக் ஆஃப் டேலண்டட் கேண்டிடேட்ஸ். dearth of talented candidates.
டேலண்ட் ஆனவங்க கம்மியா இருக்காங்க. லேக் ஆஃப் அதான் டெர்த் ஆஃப். ஷார்ட்டேஜும் அதுதான். ஷார்ட்டேஜா இருக்கு, கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றது தான். ஸ்கூல்ஸ் ஸ்கூல்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்சிங் ஷார்ட்டேஜ் ஆஃப் டீச்சர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் தான். இப்போ வந்துட்டு நம்ம படிச்சதே வந்து ஒரு ரிவிஷனுக்காக. thieves striped the room striped offன்னு பார்த்தோம். striped the room of luggage completely. இது கிட்டத்தட்ட இந்த வந்து thief மாதிரி தான். despoiled the old man of his belongingsங்கிற மாதிரி தான். striped the room of luggage completely. இப்போ இதுவுமே வந்து கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்கு. இதுக்கு தான் நம்ம தெளிவான ஒரு எக்ஸாம்பிள் படிக்கணும். எனக்குமே கன்ஃபியூஷன் ஆகுது. ஓகே, பாசிட்டிவ் ஃப்ரம் மெடிசன் இல்ல, மெடிசனில் இருந்து பாசிட்டிவ் கிடையாது, மெடிசனில் பாசிட்டிவ், அதாவது ஸ்கார்சிட்டி கம்மியா இருக்கு, பத்தல. she managed to divest herself of the unwanted property. ஏன் ஃப்ரம் வராது அப்படின்னா இட்ஸ் அ ஃபிக்ஸ்டு ப்ரிப்போசிஷன் ஒன்று. இன்னொன்று ஃப்ரம் போடலாம், பட் டெக்னிக்கலி கரெக்ட் வந்து ஆஃப் தான். டைவர்ஸ்ட் ஹர் செல்ஃப் ஆஃப் தி அன்வான்ட் ப்ராப்பர்ட்டி. ஃப்ரம்ங்கிறது நம்ம லோக்கலி யூஸ் பண்ணிக்கிறோம். அன்வான்ட் ப்ராப்பர்ட்டியில இருந்து அவளை வந்து பிரிச்சு போய்க்கிட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா கிராமட்டிக்கலி ஸ்டாண்டர்டானது டைவர்ஸ்ட் ஹர் செல்ஃப் ஆஃப் தி அன்வான்ட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது. he claimed that he had been deprived of his freedom. மேல நான் ஆல்ரெடி இந்த எக்ஸாம்பிள் எழுதியிருப்பேன். அவன் ஃப்ரீடம் பறிக்கப்படுகிறதுன்னு அவன் கிளைம் பண்றான். ஃப்ரீடமில் இருந்து ஃப்ரம் வரக்கூடாது, டிப்ரைவ்ட் ஆஃப் அப்படின்னு வரணும். அப்புறம் ஹெச்ஆர் மேனேஜர் கம்ப்ளைண்ட் தட் தேர் இஸ் அ டெர்த் ஆஃப் டேலண்டட் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறது லேக் ஆஃப் டேலண்டட் கேண்டிடேட்ஸ். இப்போ இந்த வார்த்தைகளை மட்டும் நம்ம படிச்சுட்டே வருவோம். abreast, certain, cognizant, conscious, hopeful, mindful of, observant of, sure of, bereft, deprived, devoid, destitute, empty of, lack of, short of, void of, deficiency of, paucity of. இதெல்லாம் ஒரு இதுவா நம்ம வந்து சேர்த்துடலாம். abreast நம்பர் 1 வந்துட்டு abreast of, certain, conscious, cognizant, hopeful, mindful, lack of, sure of, அப்புறம் இங்க பார்த்தா deprive of, void, இது எல்லாமே lack ofங்கிற மீனிங். ஸோ அதெல்லாம் மொத்தமா படிக்கணும். deprive of, void of, devoid of, bereft of, destitute of. அடுத்த lack of, sure of, empty of, deficiency of, paucity of, observant of. அடுத்து நம்ம என்ன பார்த்தோம், uprise of. uprise-னா தான் informed, இது ரெண்டுமே சேம் தான். informed of படிக்கும்போது uprise of-யும் சேர்த்து படிக்கணும். informed of, uprise of, assure of, divest of, despoil of, rob of, strip of. ராபுக்கு தான் கீழே பார்த்துட்டோம். ஸ்ட்ரைப் ஆஃப்க்கு வந்து நம்ம என்ன சொல்றது எக்ஸாம்பிள் பார்க்கணும் ஒன்று நமக்கு ஈஸியா புரியுற மாதிரி. இந்த ஸ்ட்ரைப் ஆஃப்க்கும் டீஸ்பாயில் ஆஃப்க்கும். ஸோ டீஸ்பாயில், ராப் ஆஃப், ஸ்ட்ரைப் ஆஃப். டெர்த் ஆஃப்னாலும் லேக் ஆஃப் தான். டெர்த் ஆஃப், ஷார்டேஜ் ஆஃப், இது கூட சேர்த்து எழுதிக்குவோம். பட் ஒரு நவுன்ல வரும்போது இது வருது. ஸோ டெர்த் ஆஃப், ஷார்டேஜ் ஆஃப் எல்லாமே லேக் ஆஃப் அப்படிங்கிற மீனிங்ல வரனால அதை மொத்தமா படிக்கிறோம். ஸோ abreast, certain of, conscious of, cognizant of, hopeful of, mindful of, lack of, sure of, empty of, deprive of, void of, devoid of, bereft of, destitute of, dearth of, shortage of. அடுத்து apprise of, assure of, inform of, divest, despoil, rob, stripe off. divest, despoil, rob, stripe off. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான இது முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம படிச்ச செகண்ட் டே வந்துட்டு ஆஃப். ஸோ ஃபர்ஸ்ட் டே நம்ம என்ன படிச்சோம்னா ஃப்ரம் படிச்சோம். இது ரிவிஷன் கிளாஸ் பண்ணும்போது மொத்தமாக ரிவிஷன் பண்ணிக்கலாம். சரி, அவ்வளோதான். தேங்க்யூ.